இணைய வசதி துளியும் இல்லாத ஒரு தொலைதூர கிராமத்துல நீங்க இருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. ம், இன்டர்நெட் இல்லாத ஒரு இடமா? ஆமா. அங்க உங்களோட பழைய ஸ்மார்ட் போன்ல இயங்குற ஒரு தொழில்நுட்பம், நீங்க பேசுற தமிழ் வட்டார வழக்க அதோட அத்தனை கலாச்சார நுணுக்கங்களோடும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட உரையாடுனா. அதுவும் உங்களோட டேட்டா எதுவுமே அந்த போனை விட்டு வெளியேறாம முழு பாதுகாப்போட நடந்தா எப்படி இருக்கும்? எக்ஸாக்ட்லி. கேட்கவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படக்காட்சி மாதிரி இருக்குல்ல? ஆனா இது இனிமேல் கற்பனை கிடையாது. இந்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பத்தி தான் நாம இன்னைக்கு மிக விரிவாக பேச போறோம். ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் இது. கண்டிப்பா. இதற்காக என்கிட்ட சில மிக முக்கியமான குறிப்புகளும் லேட்டஸ்ட் ஆராய்ச்சி தரவுகளும் இருக்கு. அதாவது இந்தியாவோட சொந்த சாவரின் ஏஐ மாடலான சர்வம் ஒன் எப்படி இந்த எட்ஜ் ஏஐ தொழில்நுட்பம் மூலமா பன்மொழி பயன்பாடுகள்ல ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்துது அப்படிங்கறத ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட இந்த உரையாடலின் முக்கிய நோக்கம். இங்கே ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. இதுவரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது ஏஐ அப்படின்னு சொன்னாலே நம்மள பலருக்கும் அமெரிக்காவிலேயோ இல்ல ஐரோப்பாவிலேயோ இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சர்வர் ரூம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆமா, அது உண்மைதான். ஒரு பெரிய டேட்டா சென்டர். கரெக்ட். நமது ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த வெளிநாட்டு கிளவுட் சேவைகளை தான் நாம் இதுவரைக்கும் சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. ஆனா முதல் முறையா இந்தியா தனக்கென சொந்தமா தன் மக்களோட மொழிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கிய ஒரு ஏஐ தளம் இப்ப சாத்தியமாகிருக்கு. வாவ், இது சாதாரண விஷயம் அல்ல. கண்டிப்பா இல்ல. இது வெறுமனே ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கிடையாது. இது டேட்டா சாவரனிட்டி, அதாவது தரவு தற்சார்பு நோக்கிய ஒரு மிக முக்கியமான நகர்வு. நம்ம தகவல்கள் நம்ம கட்டுப்பாட்டுல நம்ம மொழியில இயங்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப பாய்ச்சல். சரி, இது நாம இன்னும் கொஞ்சம் விரிவாக அலசுவோம். நான் இந்த அறிக்கையை படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. புனேவை சேர்ந்த சர்வம் ஏஐ அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த சர்வம் ஒன் மாடலை உருவாக்கியிருக்காங்க. ம், ஆமா. இது ஒரு 2B பாராமீட்டர், அதாவது 2 பில்லியன் பாராமீட்டர்கள் கொண்ட லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு அந்த தரவுகள்ல குறிப்பிட்டிருந்தாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போதெல்லாம் செய்திகள்ல பார்த்தா 70 பில்லியன் 100 பில்லியன் பாராமீட்டர்கள் கொண்ட பிரம்மாண்ட மாடல்களை பத்தி தான் எல்லாரும் பெருமையா பேசுறாங்க. கரெக்ட். பெரிய எண்களை தான் எப்பவும் கவனத்தை ஈர்க்கும். இவ்ளோ பெரிய கவனத்தை ஈர்க்குது, இது ரொம்ப சிறிய மாடலா தெரியலையா? இது ஒரு நல்ல கேள்வி. இத புரிஞ்சுக்க நாம ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். இந்த பாராமீட்டர்கள் அப்படிங்கிறது நம்ம மூளையில இருக்கிற நரம்பியல் இணைப்புகள் மாதிரி, சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. ஓகே, மூளையோட இணைப்புகள். ஆமா. 70 பில்லியன் இணைப்புகள் கொண்ட ஒரு மூளையோட வெறும் 2 பில்லியன் இணைப்புகள் கொண்ட மூளை எப்படி போட்டி போடும்னு நீங்க யோசிக்கிறது ரொம்ப இயல்புதான். ஆனா ஒரு மாடலோட திறனை அதோட அளவை வச்சு மட்டும் நாம முடிவு செஞ்சிட முடியாது. அப்போ வேற எதை வச்சு முடிவு பண்றது? அதற்கான விடை அதோட பயிற்சி முறையிலையும் அது உள்வாங்கியுள்ள தரவுகள்லையும் தான் இருக்கு. உலகளாவிய பெரிய மாடல்கள் எல்லாமே உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களையும் எல்லா மொழிகளிலும் மேலோட்டமா கத்துக்குது. ஆனா இந்த சர்வம் ஒன் மாடல் 2 ட்ரில்லியன் டோக்கன்ஸை கொண்டு மிகச் செறிவா பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம். இந்த டோக்கன்கள் அப்படின்னு சொல்றது அந்த ஏஐ மாடல் படிச்சு புரிஞ்சுக்கிற வார்த்தைகளோட துண்டுகள், சரியா? சரியா சொன்னீங்க. டோக்கன்கள்ங்கிறது மொழியோட கட்டுமான தொகுதிகள், இல்லைன்னா செங்கற்கள் மாதிரி. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? என்னது? இந்த 2 ட்ரில்லியன் டோக்கன்கள்ல 60% முழுக்க முழுக்க இந்திய மொழி தரவுகள். வா, 60%? ஆமா. உலகளாவிய மாடல்கள்ல இந்திய மொழிகளோட பங்கு வெறும் 1% அல்லது 2% தான் இருக்கும். ஆனா சர்வம் ஒன் தமிழ், இந்தி, பெங்காலி, தெலுங்கு போன்ற பரவலாக பேசப்படும் மொழிகள் மட்டுமில்லாம வேற எந்த மொழிகள்ல பயிற்சி பெற்றிருக்கு? இணையத்துல மிக குறைவான டிஜிட்டல் தரவுகளை கொண்ட கன்னடம், மலையாளம் மற்றும் மராத்தி என 10க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மிக ஆழமா பயிற்சி பெற்றிருக்கு. ஓஹோ, இது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மூளை மாதிரி. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட இந்திய மொழிகளை மிக துல்லியமா தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு மூளை. இத சொல்லும் போதுதான் எனக்கு ஒண்ணு தோணுது. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் இத கண்டிப்பா கவனிச்சிருக்கலாம். பல நேரங்கள்ல நாம பயன்படுத்துற பிரபலமான ஏஐ மாடல்ஸ்ல ஆங்கிலத்துல ஒரு கேள்வியை கேட்டு அதை அப்படியே தமிழுக்கு மொழிபெயர்க்க சொன்னா அது வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே இயந்திரத்தனமா மொழிபெயர்க்கும், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அத படிக்கும்போது நமக்கே சிரிப்பு தான் வரும். ஒரு ரோபாட்டிக் ஃபீல் இருக்கும். அதுல இருக்கிற கலாச்சார நுணுக்கங்கள் எல்லாமே முற்றிலும் காணாம போயிருக்கும். ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னா அந்த பெரிய மாடல்கள் சிந்திப்பது ஆங்கிலத்துல தான். ஓ, ஆங்கிலத்துல சிந்திச்சு அப்புறம் மொழிபெயர்க்குது. கரெக்ட்.
ஆங்கிலத்துல சிந்திச்சு பின் அதை தமிழுக்கு மொழிபெயர்க்குது. ஒரு மொழியை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வெறும் இலக்கணத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லையே. கண்டிப்பா. அதோட கலாச்சார சூழல், மக்கள் அன்றாடம் பயன்படுத்துற பேச்சு வழக்கு இதெல்லாமும் இருக்கு. சரியா சொன்னீங்க. சர்வம் ஒன் உலகளாவிய மாடல்களைப் போல ஆங்கிலத்துல சிந்திச்சு மொழிபெயர்க்கிறது இல்ல, அது நேரடியாக தமிழ்லயே சிந்திக்கிறது. வாவ், தமிழ்லயே சிந்திக்குதா? ஆமா, இந்திய மொழிகளோட ஸ்கிரிப்ட்கள், அதோட இலக்கண அமைப்புகள், பேச்சு வழக்குகள் என அனைத்தையும் அது ஆழமா உள்வாங்கி உருவாக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் மொழிபெயர்ப்பு பெரிய கட்டுரைகளை சுருக்கி தருவது, ஏன் கோடிங் எனப்படும் கோட் ஜெனரேஷன்ல கூட இது நமது மொழிகள்ல மிகச்சிறந்த செயல்திறனை வழங்குது. இங்கேதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் மாறுது. இப்போ 70 பில்லியன் பாராமீட்டர்கள் கொண்ட மாடல்களை இயக்க பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மிகப்பெரிய சர்வர்கள் வேணும். அதிகப்படியான கம்ப்யூட்டிங் பவர் வேணும்னு நமக்கு தெரியும். ஆமா. ஆனா இந்த ரிப்போர்ட்ல உள்ள ஒரு தரவை பார்த்து நான் நிஜமாவே மலைச்சிட்டேன். இந்த சர்வம் 1 மாடல வெறும் 4GB ரேம் கொண்ட நாம அன்றாடம் பயன்படுத்துற சாதாரண ஸ்மார்ட் போன்கள்ல கூட தடையின்றி இயக்க முடியுமாமே. அதுதான் இதோட சிறப்பம்சமே. அது எப்படி சாத்தியம்? ஒரு சாதாரண மனுஷனோட மொபைல்குள்ள இவ்வளவு பெரிய மூளையை எப்படி சுருக்கி வைக்க முடிகிறது? இதனால அதனுடைய அறிவுத்திறன் பாதிக்காதா? இந்த கேள்விக்கான விடைதான் எட்ஜ் வரிசைப்படுத்தல், அதாவது எட்ஜ் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு அழைக்கப்படும் தொழில்நுட்பம். இது மிக எளிதா புரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க, ஒரு ஈஸியான உதாரணம் கொடுங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு பசிக்கும் போது வேறெங்கோ இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து உணவை ஆர்டர் செய்யறது மாதிரி. அந்த ஆர்டர் அங்கே சென்று உணவு தயாராகி டெலிவரி பாய் மூலம் உங்க வீட்டுக்கு வர நேரம் எடுக்கும். ஆமா, லேட் ஆகும். ஆனா எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது உங்க வீட்டு சமையல் அறையிலேயே எல்லா பொருட்களையும் வச்சு நீங்களே சமைக்கிற மாதிரி. ஆஹா, அருமையான உதாரணம். உங்க தகவல்கள் செயலாக்கப்படுவதற்காக எங்கோ அமெரிக்காவில் இருக்கிற கிளவுட் சர்வருக்கு சென்று வர வேண்டியதில்ல. உங்க போன் அப்படிங்கிற அந்த எட்ஜ்லயே அந்த செயலாக்கம் நடக்குது. அப்படியானால் இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கூட தேவையில்லைன்னு சொல்றீங்களா? 100% தேவையில்லை. கிரேட். இதனால பல பெரிய நன்மைகள் இருக்கு. முதற்கட்டமா கிளவுட் சர்வர்களை பயன்படுத்துவதற்கான கட்டணம் அறவே இல்லை. அடுத்ததா, இன்டர்நெட் இல்லாத கிராமங்கள்ல கூட இது வேலை செய்யும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் பிரைவசி. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களது தனிப்பட்ட தகவல்களோ வங்கி விவரங்களோ உங்க போனை விட்டு வெளியேறாது. எனவே தனியுரிமை ஆபாயங்கள், அதாவது பிரைவசி ரிஸ்க்ஸ் என்பது இங்க இல்ல. இது எப்படி டெக்னிக்கலா சாத்தியமாக்குறாங்க? இதை சாத்தியமாக்க அவங்க குவான்டைசேஷன் மற்றும் கஸ்டம் டோக்கனைசர்கள் போன்ற நுட்பங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த குவான்டைசேஷன் அப்படின்னா அந்த ஏஐ மாடல ஒரு சிப் ஃபைல் மாதிரி கம்ப்ரஸ் செய்யறதா? ஏறக்குறைய அப்படிதான். ஆனா அதோட அறிவாற்றல் குறையாம பாத்துக்கணும். ஒரு ஹை ரெசல்யூஷன் வீடியோவை அதோட தரம் அதிகம் குறையாம வாட்ஸ்அப்ல அனுப்புறதுக்காக சுருக்குறோம் இல்லையா, அது போலதான் மாடலோட அளவை ஸ்மார்ட் போனுக்கு ஏற்றதா மாற்றுவதுதான் குவான்டைசேஷன். ஓகே, புரிஞ்சுது. அப்புறம் அந்த கஸ்டம் டோக்கனைசர்கள். அடுத்து இந்த கஸ்டம் டோக்கனைசர்கள் ரொம்பவே முக்கியம். ஆங்கில மாடல்கள் ஒரு தமிழ் வார்த்தையை படிக்கும்போது அதை 5-6 துண்டுகளாக பிரிச்சு படிக்கும். ஓ, அதனால மெமரி வேஸ்ட் ஆகுமா? ஆமா, நிறைய மெமரியும் பேட்டரியும் வீணாகும். ஆனா சர்வம் 1 இந்திய மொழிகளுக்கென்றே உருவாக்கப்பட்டதால அந்த வார்த்தைய ஒரே துண்டாகவோ அல்லது 2 துண்டுகளாகவோ மிக வேகமா படிச்சு புரிஞ்சுக்குது. ஓஹோ, அதனாலதான் இது மற்ற மாடல்களை விட 5 மடங்கு அதிக வேகத்துல இயங்குதுன்னு அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கா? எக்ஸாக்ட்லி. நீங்க ஒரு கேள்வியை கேட்டா சாதாரண ஸ்மார்ட் போன் ஹார்ட்வேர்கள்ல கூட 100 மில்லி செகண்டுகளுக்கும் குறைவான நேரத்துல அது பதிலளிக்குது. 100 மில்லி செகண்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டாச்சே. அதாவது நீங்க கண் சிமிட்டும் நேரத்தை விட வேகமா. மேலும் சந்தையில இருக்கிற மற்ற 7B மாடல்களை விட இது 70% குறைவான மின்சாரத்தையே பயன்படுத்துது. அப்போ போன் பேட்டரி சீக்கிரம் காலியாகாது. ஆமா, இதோட ஒருங்கிணைந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வசதியும் சேர்த்து பாருங்க. நீங்க டைப் செய்ய வேண்டியதில்ல, உங்க சொந்த மொழியில வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவது போல பேசினாலே அது குரல் வழியாகவே உங்களுக்கு பதில் சொல்லும். இது கேட்கவே ரொம்ப பிரமாதமா இருக்கு. பேட்டரியும் மிச்சம், வேகமும் அதிகம், இன்டர்நெட்டும் தேவையில்லை. சரி, இது எந்த அளவுக்கு துல்லியமா பதிலளிக்குது? எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. சின்ன மாடல் என்பதால நிறைய தப்பு பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா நான் தரவுகளை பார்த்தப்போ சில சுவாரஸ்யமான புள்ளி விவரங்கள் இருந்துச்சு. இண்டிக்ளூ எனப்படும் இந்திய மொழிகளுக்கான மொழித்திறன் சோதனைகள்ல இது 85 முதல் 90% துல்லியத்தை பதிவு செஞ்சிருக்கு. கரெக்ட். நான் தேடி பார்த்த வரையில இண்டிக்ளூ அப்படிங்கிறது இந்திய மொழிகள்ல ஒரு ஏஐ மாடல் எவ்ளோ சிறப்பா செயல்படுது என்பதை அளவிடும் ஒரு கடினமான தேர்வு.
அதே போல MMLU எனப்படும் பொது அறிவு மற்றும் தர்க்க ரீதியான சோதனையில ஆங்கிலத்துல 68%, இந்திய மொழிகள்ல சராசரியா 62% மதிப்பெண்களையும் இது பெற்றிருக்கு. ஆமா, ஏற்கனவே சந்தையில் இருக்கிற ஓபன் ஹாத்தி மற்றும் பாரத் ஜென் போன்ற மற்ற இந்திய மாடல்களை விட இது வேகத்திலும் துல்லியத்திலும் மிகவும் சிறந்து விளங்குவதா தரவுகள் காட்டுது. இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா இந்த எண்கள் வெறும் மார்க் ஷீட் புள்ளி விவரங்கள் அல்ல, இவை இந்தியாவோட எதிர்கால பாதையை காட்டும் மைல்கற்கள். கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? இதன் உருவாக்குனர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட இந்தியா AI மிஷன் மற்றும் டிஜிட்டல் இந்தியா போன்ற மாபெரும் இலக்குகளை நனவாக்குவதில் இந்த சாவரின் AIயின் பங்கு அளப்பரியதாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தரவுகள் தான் இன்றைய உலகத்தின் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தரவுகளை கையாடும் அறிவுத்திறன், அதுவும் நமது மொழிகளை செயலாக்கும் திறன், நமது சொந்த கட்டுப்பாட்டுல இருப்பது உலகளாவிய AI போட்டியில இந்தியாவை ஒரு வலுவான இடத்திற்கு நகர்த்துகிறது. சரி, ஒரு நிமிஷம். இதெல்லாம் டெக்னிக்கலா ரொம்ப சூப்பரா இருக்கு. மேக்ரோ லெவல்ல இந்தியாவிற்கு பெருமைதான். ஆனா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு அல்லது ஒரு சாமானிய மனிதனுக்கு இந்த தொழில்நுட்பம் எப்படி நேரடியாக சென்று சேரப்போகுது? அதான் நிஜ உலகத்துல இதோட பயன்பாடுகள் என்னவா இருக்குன்னு கேக்குறீங்க. ஆவா, ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நமது ஆதாரங்கள் மிக தெளிவான நடைமுறை பயன்பாடுகளை பட்டியலிடுது. உதாரணத்திற்கு கிராமப்புற வங்கிச் சேவைகளை எடுத்துக்கோங்க. ஒரு விவசாயிக்கு தனது வங்கிக் கணக்குல எவ்வளவு பணம் இருக்கு அல்லது பயிர்க்கடன் விவரங்கள் என்ன அப்படின்னு தெரியணும். அதுக்கு அவர் பேங்க்குக்கு போகணும். ஆனா இப்போ அவர் ஸ்மார்ட் போன்ல இன்டர்நெட் இல்லாமலேயே தனது சொந்த குரல்ல வட்டார வழக்கிலேயே ஒரு சாட்போட் கிட்ட பேசுறார். அந்த சாட்போட் அதே வட்டார வழக்குல அவருக்கு பதில் சொல்லுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மாற்றம்! நிஜமாவே ஒரு மிகப்பெரிய அதிகாரம் அளித்தல் தான் இது. ஆமா, வங்கிகளுக்கு போக தயங்கும் பாமர மக்களுக்கு இது ஒரு எம்பவர்மெண்ட். மொழியின் தடையை இது சுக்குநூறாக உடைக்கிறது. நிச்சயமா. அதே போல வீடியோ கால்களை எடுத்துக்கோங்க. நீங்க தமிழ்ல பேச எதிர்முனையில இருப்பவருக்கு அது நிகழ்நேரத்திலேயே, அதாவது ரியல் டைம்லயே எந்த லாகும் இல்லாம ஹிந்தியில மொழிபெயர்க்கப்பட்டு கேட்கும் வசதி. வாவ், லைவ் டிரான்ஸ்லேஷன். ஆமா, கல்வித்துறையில பிராந்திய மொழிகள்ல மாணவர்களுக்கு சிக்கலான அறிவியல் கருத்துக்களை கற்பிக்கும் செயலிகள் என இதோட பயன்பாடுகள் மிக அதிகம். இந்த அறிக்கையில இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருந்துச்சு. உள்ளடக்க உருவாக்குனர்கள், அதாவது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆமா, கண்டிப்பா. இப்ப நாம ஒரு பிளாக்ல தமிழ் அல்லது இந்தியில எழுதுறோம் அப்படின்னா அத SEO ஆப்டிமைஸ் செய்ய நாம ஆங்கில AI மாடல்களை தான் நம்பி இருக்கோம். அவ செய்யற அந்த வேடிக்கையான இலக்கண தவறுகளை திருத்துறதுக்கே நமக்கு அரை நாள் ஆயிடும். கரெக்ட். ஆனா சர்வம் மூலம் அதை மிக துல்லியமா உருவாக்க முடியும் இல்லையா? 100க்கு 100 உண்மை. உள்ளூர் கலாச்சார நுணுக்கங்களையும் எந்த வார்த்தையை எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சர்வம் மூலம் மிக சரியாக கண்டறிவதால வெளிநாட்டு மாடல்கள்ல ஏற்படுற அந்த செயற்கையான தவறுகள் இங்க முற்றிலும் தவிர்க்கப்படுது. இது பெரிய நிறுவனங்களுக்கு பயன்படுமா? இத பெருநிறுவனங்களும் மிக தெளிவா உணர்ந்திருக்காங்க. ரிலையன்ஸ் மற்றும் டாடா போன்ற இந்தியாவோட முன்னணி நிறுவனங்கள் ஏற்கனவே தங்களது வாடிக்கையாளர் சேவைகளையும் நிறுவன கட்டமைப்பிலையும் இந்த சர்வம் மாடல்களை இணைத்து வருவதை நமது தரவுகள் உறுதிப்படுத்துது. பெரிய நிறுவனங்களுக்கு இது ஓகே. ஆனா தனிப்பட்ட முறையில ஒரு சாதாரண டெவலப்பர் இத வச்சு புதிய விஷயங்களை உருவாக்க முடியுமா? அதற்கான ஆக்சஸ் இருக்கா? தாராளமா. இதுதான் இதுல உள்ள மிகவும் முற்போக்கான விஷயமே. ஹக்கிங் ஃபேஸ் என்ற புகழ்பெற்ற ஓபன் சோர்ஸ் தளத்துல இதோட ஓபன் வெயிட் மாடல்கள் இலவசமாக கிடைக்குது. ஓபன் வெயிட் அப்படின்னா? ஓபன் வெயிட்னா இந்த மாடலை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற ரெசிபியை அவங்க உலகத்துக்கு இலவசமாவே கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓ சூப்பர். இதை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டெவலப்பர் விவசாயத்துறைக்கான பிரத்யேகமான ஒரு AI மாடலையோ அல்லது இந்தியாவோட சிக்கலான சட்டத்துறையை புரிஞ்சுக்கிட்டு பாமர மக்களுக்கு ஆலோசனை வழங்கும் ஒரு மாடலையோ மிக எளிதா உருவாக்க முடியும். அதோ அடிப்படை தளம் ரெடியா இருக்கு? ஆமா, அடிப்படை தளம் ஏற்கனவே மிக ஸ்ட்ராங்கா தயாராக இருக்கு. அதுல நாம என்ன கட்டிடம் கட்ட போறோம் என்பது நமது கற்பனையையும் தேவையையும் பொறுத்தது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நாம இந்த ஆழமான அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நாம விவாதித்தத சுருக்கமா சொல்லணும்னா, சர்வம் 1 அப்படிங்கிறது சந்தையில வந்திருக்கிற வெறும் மற்றொரு தொழில்நுட்ப அப்டேட் அல்ல. இது வேகமான, குறைந்த செலவில் இயங்கக்கூடிய, முழுமையான இந்திய தன்மை கொண்ட ஒரு AI புரட்சி. எக்ஸாக்ட்லி. வெளிநாட்டு கிளவுட் சேவைகளை நம்பிராம 4GB RAM கொண்ட உங்க ஸ்மார்ட் போன்லயே தடையின்றி இயங்கும் உங்க மொழியின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிற ஒரு தற்சார்பு தொழில்நுட்பம். இந்த 2026ஆம் ஆண்டுல
உலகளாவிய ஏஐ போட்டியில இந்தியா எவ்வளவு வலிமையாக களமிறங்கியுள்ளது என்பதற்கு இதுவே ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இது எல்லாமே ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி? இதுவரை ஏஐ அப்படின்னா எங்கோ இருக்கிற பெரிய பெரிய சர்வர் ஃபார்ம்கள்ல இயங்கும் ஆங்கிலத்தை மட்டுமே மையமாக கொண்ட ஒரு வெளிநாட்டு தொழில்நுட்பம் அப்படிங்கிற நிலை இருந்துச்சு. ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த நிலை மாறிடுச்சு. தற்போது உங்களது பாக்கெட்ல உங்க சொந்த கிராமத்து வழக்க சரியா புரிஞ்சுக்கிற ஒரு ஏஐ வந்துருச்சு. ஆனா இங்கதான் நாம கொஞ்சம் நிதானமா சிந்திக்கணும். எதை பத்தி? இது தொழில்நுட்பத்துக்கும் உங்களுக்குமான உறவை எப்படி மாற்றப் போகுதுன்னு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வட்டார வழக்கு இருக்கு. திருநெல்வேலி தமிழ் வேறு, கொங்கு தமிழ் வேறு, சென்னை தமிழ் வேறு. ஆமா, நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இந்த ஏஐய நாம அனைவரும் தொடர்ந்து பயன்படுத்த தொடங்கினா அது நமது பலதரப்பட்ட வட்டார வழக்குகளை கத்துக்கிட்டு அவற்றை பாதுகாக்குமா, அல்லது வசதிக்காக தன்னைத்தானே ஒரு பொதுவான ஏஐ தமிழ் என்ற புதிய மொழிநடையா மாற்றி காலப்போக்கில் நாமும் அந்த ஏஐ பேசுவது போல பேசத் தொடங்கி நமது தனித்துவமான உள்ளூர் வழக்குகள் அழிந்து போகுமா? வாவ், அது ஒரு ஆழமான பார்வை. தொழில்நுட்பம் நம்மை புரிந்துக்க போகுதா, அல்லது தொழில்நுட்பத்தின் வசதிக்காக நாம மாறப் போறோமா? உண்மையிலே இங்கே யார் யாருக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இத பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.